செயல்படுறாங்கன்னு பாருங்க. அந்த ஊர் மகளிர் அணி கிளை செயலாளர் அமைங்க. நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒன்றியத்துல அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றியத்துல கொடுத்துட்டு மகளிர் அதிகமா சேர்க்கணும். எந்த போராட்டமா இருந்தாலும் முன்ன அவங்க தான் நிக்கணும், நம்ம பின்னாடி நிக்கணும். முக்கியத்துவம் அவங்க போகும்போது தான் அரசாங்கம் டக்குன்னு செவி சாய்க்க என்ன இவ்வளவு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஓட்டு வங்கி அவங்க கிட்ட தான் இருக்கு, ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஓட்டு வங்கி அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, போக்கஸ் பூரா அரசாங்கம் யார் மேல செலுத்துது, காசு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், மகளிருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணோம். சரிங்களா? காமராஜ் ஐயா அவர்களுக்கு மாவட்ட அளவில் லஞ்ச ஒழிப்பு பிரிவு தலைவர் அந்த பொறுப்பு. நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அணிகளா நிறைய பிரிச்சு வச்சிருக்கோம். சுற்றுச்சூழல் பாதிப்பு, பால் அணி, கரும்பு அணி, லஞ்ச ஒழிப்பு, நீர்நிலை, ஒரு 29 அணி நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயாவுக்கு வந்து இந்த லஞ்சம் தான் நீங்க உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு அவங்க நம்ம கொடுக்குறோமா இல்லையா, ஒரு அடங்கு வாங்க போனா கூட அது வந்து ஒரு பழக்கமா கொண்டு வந்துட்டாங்க. டைம் இல்ல கடந்துட்டே இருக்கு. அதனால மாவட்ட அளவில் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் ஐயா வந்து நிறைய பண்ணியிருக்கிறாரு. அதனால மாவட்ட அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அணிக்காக மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்ணியிருக்கிறோம். கரெக்டுங்களா ஐயா? நீங்க வந்து சிறப்பா எங்களுக்கு சேவை திருவண்ணாமலை மாவட்டத்தை வந்து நம்மளுடைய கோரிக்கை. கண்டிப்பா கண்டிப்பா ஒத்துழைப்பா இருப்போம். அதிகாரி தப்பு பண்ணாங்க, நான் தைரியமா பூட்டி உள்ளே உட்காரலாம். பண்றியா என்ன வேணா பண்ண பாத்துக்கிறேன். அடுத்தது ஒரு சில வார்த்தைகள் காமராஜர் ஐயா அவர்களை வந்து இந்த சட்டத்திற்கு தேவையான அறிவுரைகள் ஆலோசனைகள் வழங்குமாறு கேட்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஐயா சொன்ன மாதிரி ஒரு கிராம நிர்வாக அலுவலர் வந்து விவசாயி அவருடைய பணிகளை விட்டு போய் சித்தாங்க கேட்கிறாரு. உடனே சிப்பந்தி கூப்பிட்டு அடங்கு ஏதுமான்னு சொல்லணும். அவனை பண்ணுவார் தெரியுமா, நாளைக்கு வேலை சொல்லுவாங்க. எதுக்கு நாளைக்கு வரேன், எதுக்கு நாளைக்கு வர சொல்றேன், நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, விவசாயம் இருக்கு. அதை கேட்க விட துணிச்சல் ஒவ்வொரு விவசாயிக்கு வரணும். அவங்க தான் பச்சை துண்டு போட்டு போயிட்டு தைரியமா நீங்க எந்த துண்டு இல்லாத போயிடாதீங்கன்னா துண்டு போட்டு நாளைக்கு வாங்க சொல்லும் போது மற்ற விவசாயிக்கு போன் பண்ணி ஐயா நான் விவசாயி அடங்க கேட்க போன நாளைக்கு வாங்க சொல்றாங்க. நீங்க வாங்க சொன்னாக்கா அடுத்த நிமிஷத்துல அங்க போய் நிக்கணும்.